வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டாவில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். நாடு சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளை கொண்டாட உள்ள நிலையில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த இயக்கத்தில் 23 கோடி வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதாகவும் 6 கோடி பேர் செல்ஃபி எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டுள்ளதாகவும் 2023இல் 10 கோடி பேர் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றியபடி செல்ஃபி எடுத்து பதிவிட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் ரயில்வே துறை கடந்த 11 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில் நிலையத்திலிருந்து பாவ்நகர் அயோத்தியா கண்ட் வாராந்திர ரயில் சேவை நேரடியாகவும் ஜபல்பூர் ராய்ப்பூர் மற்றும் ரேவா புனே இடையேயான 2 புதிய ரயில் சேவைகளை காணொலி வாயிலாகவும் இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று குழு மூலம் A++ தர அங்கீகாரம் பெற்று இந்திய அரசின் கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் இக்னோவில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜூலை 2025 மாணவர் சேர்க்கைக்கான கடைசி நாளாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.